பசங்க வீட்டிலேயே கடந்து ஃபோன் பார்த்து பார்த்து கண்ணு தான் போகுது. சரி கொஞ்சமாவது வெளிய கூட்டிட்டு போலாம் இன்னைக்கு. ரொம்ப நாளா லீவ் விட்டு வீட்டிலேயே கிடக்குங்களேன்னு சொல்லி வெளிய கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா தண்ணி பார்க்கவாவது போலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா தண்ணி பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்ல. கம்மியா தான் போகுது. ஆனா கீழ போகக்குள்ள பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. எட்டி பார்த்தா ஃபோனு கீனு விழுந்துருமோன்னு நான் பார்க்கல. ஆனா இந்த தடுப்பணை இருக்கு பாரு, அது கூட விழுந்து விழுந்து உடைஞ்சு சம்டைம்ஸ் எவ்வளோ வீடியோ பார்க்குறோம். விழுந்து உடைஞ்சு நம்ம கெட்ட நேரம் டப்புன்னு விழுந்துருமோன்னு பார்த்தாலே அள்ளி விடுது. "எம்மா இத புடிக்காத அப்படியே நின்னு பாருங்க" அப்படின்னு. நிக்கிற இது உடைச்சிட்டு கூட விழலாம். சரி ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு வா போலாம் அப்படின்ட்டு, இல்ல நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு பசங்க கேட்டது. சரி வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். எங்க ஊர்ல கிறிஸ்மஸ்ன்றதுனால 1 வீக்குக்கு முன்னாடியே ஃபுல்லா இந்த மாரி எல்லா கடையிலயும் பயங்கர டெக்கரேஷன் இருக்கும். சரி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அப்புறம் நின்னு ஃபோட்டோலாம் நெறைய எடுத்தது பசங்கள. ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் இது உள்ள போய் உட்காந்துக்கிட்டான். இந்த மழை, இந்த ஒரு மாரி கிளைமேட் ஜில்லுக்கு உனக்கு ஐஸ்கிரீமாடா சரி வந்து தொல அப்படின்னு சொல்லி அப்புறம் ஈத்துட்டு போனோம். ஒரு ஸ்கூப் வந்து ரூ. 70. இவருக்கு ஒரு அவளுக்கு ஒண்ணு 140 போச்சு. சரி போனா போதும் அப்படின்னு அப்புறம் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த பாப்பா சாப்பிடவே சாப்பிடாது. 2 ஸ்பூன் தின்னுட்டு எங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கு. எனக்கும் அவங்க டாடிக்கும். அவன் ஐஸ்கிரீம் ஏதாவது தனியா தின்னுடுவாங்கன்னு சொல்லி தனியா அங்க போய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே வராம. சரி உட்காந்து சாப்பிடு. வாடான்னா ஷூவாம். காலையிலே போனதுனால கூட்டம் அவ்வளோ இல்ல. அதனால அவன் என்ன வேணும்னு சொல்லி பார்த்தான். சரி புள்ள தனியா உட்காந்துருக்கானேன்னு, நான் அவன் கூட போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அது சாப்பிடல அப்படியே வச்சிடுச்சு. அப்புறம் அவங்க டாடி தான் சாப்பிட்டாங்க. சரி வா போலான்னு சொல்லி வீட்டுக்கு கடகடன்னு ஈத்துட்டு வந்துடுச்சு. எனக்கு ஃபோன் வந்துருச்சு. நான் போறேன் அவசரமான்னு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சாவிய வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். எங்க கடையிலேயே. திரும்ப ஓடு அப்புறம் எங்கள விட்டுட்டு வெளியே தான் நின்னுட்டு இருந்தோம். சரி மாடியில துணி காய போட்டேன். அதையாவது போய் எடுத்துக்கிட்டு நிக்கலாம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள அப்புறம் மேலே கூட்டிட்டு வந்தேன். ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருந்தான். அதுக்குள்ள அப்புறம் வீட்டுக்காரர் போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க 2 பேரும். அவன் எடுக்க வந்தா அவன் விடமாட்டான். அந்தாண்ட பக்கம் அந்த கட்டடத்தில வந்து மாமியார் இருக்காங்க. இவன் தமிழரசின்னு அவங்க அவ்வாவ கூட்டிகிட்டே இருந்தான். என் ஹஸ்பண்டோட அம்மாவ. அப்புறம் வீட்டுக்காரர் வந்து சாவி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கேட்டதுலேருந்து அப்புறம் உள்ள போயாச்சு. அவ்வளோதான்.